இப்போ இந்தியா கூட்டணியோட கூட்டம் வந்து டெல்லியில் நடக்குது. ஆனா அந்த கூட்டணிக்கூடிய பகுதியில் ராகுல் காந்தி அவர் முதுகில் குத்து விட்டார் என்ற பதாகையை வந்துட்டு டிஎம்கே வைத்ததாக பார்க்க முடிகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க சொன்னீங்க? சரி, தமிழகத்தை பொறுத்தவரையும் சரி அல்லது அகில இந்திய அளவிலேயும் சரி, அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களிலே ஒரு சில கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணியாக போட்டியிடுவதும் பிறகு பிரிந்து வேறு வேறு அணிகளிலே இருந்து கூட்டணியாக செயல்படுவதும் அதிசயமான ஒன்றல்ல. தமிழ்நாட்டிலேயும் கூட இது புதிதான ஒன்றல்ல. கூட்டணியாக இருந்த இன்னொரு கட்சியை தொடர்ந்து தாக்குவதும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கால பிரதமராக வர இருக்கிற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை தனிப்பட்ட முறையிலே கொச்சையாகவும் பச்சையாகவும் அவர்கள் இஷ்டம் போல பத்திரிகையில் எழுதுவதும் தரக்குறைவாக கண்டபடி கண்டவர்களெல்லாம் விமர்சிப்பதும் கண்டிப்பாக அது சரியான பண்பல்ல. ஒருவருக்கொருவர் இதுபோல திட்டிக்கொண்டும் பேசிக்கொண்டும் அநாகரிகமாக ஒருவர் தரக்குறைவாக இவ்வளவு காலம் ஒன்றாக இருந்துவிட்டு பிரிந்த உடனேயே ஒருவர் கேவலமாக தரக்குறைவாக விமர்சித்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது அரசியல் அநாகரிகம் என்று நான் கருதுகிறேன்.